இது வந்து தரவை சித்தி விநாயகர் கோவில். இதுல இருந்து சில கருத்துகள் கொஞ்சம் தாரேன் கேட்போம். அதாவது இவர் யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். இவருட பேர் வந்து பாபா பங்காண்டு. இவர் வந்து அதை கண் பார்வை இழந்தவர். இவர் சில கருத்துகள் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. அதில் சில கருத்துகள் கொஞ்சம் தாரேன். அதாவது இவர் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து இந்த நாடு வந்து வளர்ச்சி ஆகும், இந்த நாடு வந்து வறுமைக்காகப்படும், அதாவது பசியில் வாழும். அப்போ குறிப்பிட்ட இதுகள் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு காரணத்தை வச்சு தான் சொல்கிறாரு. அதாவது நம்மளோட வரலாறை வச்சு இவர் வந்து சொல்கிறாரு. அதாவது வரலாறுன்னு சொன்னால் இந்த 247 எழுத்துக்கு வரலாறை வச்சு தான் இவர் வந்து சில கருத்துக்கள் கொஞ்சம் தாராரு. அதே மாதிரி இப்போ 5000 வருஷத்துக்குள்ளே இது வந்து அழியுதுண்டு. 5000 வருஷத்துக்குள்ளே அழியுதுன்னு சொன்னால் நம்ம 7000 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். வாழ்ந்த வாழ்க்கை வந்து கற்பனையால் தான் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு கதைகளால் நம்ம சொல்லி வாழ்ந்திருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ பட்டணத்தாரும் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ குழந்தை கொண்டு பிறவி எடுத்ததிருப்பாடு ஜாதகம் பார்த்து நம்ம பேர் வைக்கிறோம். அப்போ ஜாதகம் பார்த்து பேர் வச்சாலும் குழந்தை இறக்குது, ஜாதகம் பார்த்து பேர் வச்சா குழந்தை இறக்காமல் இருக்கணும், குழந்தையும் இறக்குது. அப்போ ஜாதகம் பார்த்து இப்போ திருமணம் செய்து வச்சாலும் கணவன் இறக்குது, மனைவி இறக்குது. அதே மாதிரி வந்து அந்த வயது போனாலும் நாடி நரம்பு சுருங்கித்தான் இறக்குது. அதாவது வந்து சொல்லி இறக்குறல்ல, அதான் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து திடீர் விபத்து தான் அதுலேயும் வந்து வருது. அப்போ விஞ்ஞானம் பெற்று வாழ்ந்திருந்தால் அப்போ சொல்லலாம் இத்தனையாவது வருஷத்துக்குள்ளே இத்தனையாவது மாதத்தில் இத்தனையாவது நாளில் நான் இறக்குறேன். அப்போ பிறப்பை சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டால் 9 உண்டு. அதாவது 9 உண்டு சொன்னால் 9வது மாதம் பிறவி எடுக்குது, 10வது மாதமும் பிறவி எடுக்குது. அப்போ நம்மளுக்கு அது வந்து பிறவி எடுக்கிற நாளும் தெரியும். அதே மாதிரி இறக்குற நாள் வந்து தெரியாது. இறக்குற நாள் தெரியுறன்னு சொன்னால் மெஞ்ஞானம் வேணும். அப்போ மெஞ்ஞானத்தோட இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இத்தனையாவது வருஷம் இத்தனையாவது மாதத்துக்குள்ளே இத்தனையாவது நாளைக்குள்ளே நான் இறக்குறேன் போட்டு சொல்லியிருக்கிறவங்க. அவங்க வந்து மெஞ்ஞானம் பெற்றவங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் வந்து அந்த திடீரென்று தான் இறக்குறாங்க ஒழிய சொல்கிறாங்க இல்லை. அப்போ அப்படியான வாழ்க்கை தான் நம்ம வந்து இவ்வளவு காலமாக வந்து வாழ்ந்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு காலமாக நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை. அப்போ மெஞ்ஞானம் இல்லாத வாழ்க்கை. மெஞ்ஞானம் இருந்தால் தான் இவங்க அந்த எழுதின எழுத்துக்களை கண்டுபிடிக்கலாம், இவங்க அந்த சொல்கிற வார்த்தைகள் வந்து இதாக்கலாம். அப்படி அந்த அந்த மெஞ்ஞானம் இல்லாட்டி இது ஒன்றும் வந்து கண்டுபிடிக்க இயலாது. அப்போ இப்போ வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து இப்போ இத்தனை வருஷத்துக்குள்ளே இது வந்து அழியுது. அப்போ இவர் சொன்னது வந்து இந்த 247 எழுத்தில் வந்து வரலாறுல இருக்கு. வரலாறுல இருக்குன்னு சொன்னால் இப்போ 50 வருஷத்துக்கு வந்து இந்த பாடங்கள் வந்து இருந்திருக்கு. அதாவது வந்து விஞ்ஞானம் இருந்துச்சு சொன்னால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க இருந்துச்சு. அப்போ விஞ்ஞானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தபடியாக இதை நம்ம வந்து தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோம் ஒருத்தருக்கும். அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் காகத்தின் வரலாறை வந்து சொல்கிறாரு, அதே மாதிரி கண்ணகியோட வரலாறுன்னு சொல்கிறாரு. அப்போ கண்ணகியோட வரலாறுன்னு சொல்கிறாரு, காகத்தின் வரலாறுன்னு சொல்கிறாரு. காகத்தின் வரலாறு சொல்கிறாரு வந்து அழிகிறதுன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த
காகம் வந்து அந்த அந்த நாளில் வந்து இருந்திருக்கு வந்து பாடங்கள். அதாவது அந்த மெஞ்ஞானம் இருந்து வாழ்ந்திருந்தா இந்த பாடங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். அது மெஞ்ஞானம் இல்லாதனால இது ஒருத்தருக்கும் வந்து தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோம். அப்போ இப்போ 50 வருஷத்துக்கு மேலே அரைக்குடம் தண்ணி இறுக்கி அதில் வந்து காகத்துக்கு தண்ணி குடிக்க இயலாது. அப்போ கல்லை போட்டு போட்டு நிரப்பி அந்த காகம் வந்து தண்ணி குடிச்சேன்னு போட்டு சின்ன புள்ளிகள பாடங்களில் இருந்துருக்கு. அப்போ இந்த பாடத்தில் வந்து நான் வந்து பள்ளிக்கூடம் போயில்லை, ஆனால் இதை படிக்கிறவங்க கேட்டிருக்கிறேன் நான். அதே பிறகு நம்ம வந்து அந்த சின்ன புள்ளியெல்லாம் இருக்கக்குள்ள அப்போ அதே மாதிரி வந்து அரப்பான தண்ணியை வச்சு நம்ம வந்து கல்லை போட்டு போட்டு பார்ப்போம் தண்ணி மேலே வருதாண்டு. அதே மாதிரி வருது. அப்போ இந்த விளையாட்டுகள் வந்து நம்ம அந்த சின்ன புள்ளியில் இருக்கக்குள்ள விளையாடிக்கிறோம். அப்போ இந்த வரலாறு தான் இவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டால், இப்போ வந்து அதே மாதிரி தான் வந்து கண்ணகியோட வரலாறும் எடுத்து காட்டுறாரு. அப்போ காகம் வந்து தண்ணி குடிக்கிறேன்னு சொன்னால் கல்லை போட்டு போட்டு தண்ணி மேலே வாருன்னு சொன்னால் அது சனப்பெருக்கம் கூட 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 பூமி கீழே போகுது, தண்ணி மேலே வருதுன்றாரு. அப்போ அதுதான் அவர் வந்து சொல்கிறாரு. அப்படியே வந்து அந்த கூடுனா இது வந்து அந்த கடலுக்குள்ளே போகும்னு போட்டு தான் இவர் வந்து சொல்கிற வார்த்தைகள் தான் இது. அப்போ இப்படி வந்தால் அழியும்னு. அப்போ இவர் சொன்ன மாதிரி வந்து இந்த அழிவை வந்து நிப்பாட்டையில் அப்படி அழிஞ்சாலும் வந்து 3 பேர் வந்து அதாவது வந்து மிஞ்சிறவங்க வந்து 3 பேர். அதாவது வந்து காகபுஜண்டர்மார் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறதுனா முருகன் உண்டு, மற்ற வந்து மயில் வந்து விமானம். விமானம் வந்து காற்று இருந்தால் தான் பறக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு இடத்துல நின்றால் காற்றை அடக்கி வாழுது, அதுதான் தியானம். அதே மாதிரி வந்து பாம்பு வந்து அந்த குண்டலி என்றது எலும்புனா தான் மெஞ்ஞானம் வந்து வருது. அப்போ இது தான் வந்து சொல்கிறாரு, மெஞ்ஞானத்தை பெற்றாதான் இந்த பூமியை அழியாமல் பாதுகாக்கலாம் என்று. அதே மாதிரி கண்ணகியோட வரலாறு வந்து சொல்கிறாரு. எப்படின்னு கேட்டால், கண்ணகியோட வந்து வரலாறு இருக்கு வந்து கண்ணகி வந்து 7 குழந்தைகளோட தாயார் தான். அதாவது வந்து பார்வதி அங்கால உலகத்தை பார்க்குறா. அதே மாதிரி கண்ணகி வந்து 7 புள்ளிகளை பார்க்குறா. அப்போ 7 குழந்தைகளோட தாயார் தான் கண்ணகி. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கண்ணகியோட வரலாறு ஒன்று இருக்கு. அதாவது வந்து 7 அந்த 7 புள்ளிகள் இருக்குது. கண்ணகின்னு சொன்னால் இப்போ கண்ணகியோட வந்து பாட்டும் இருக்குது. நாக்கால் வலைப்பரப்பி நாச்சத்துடன் வீடு கட்டி வழிமறந்து நின்றேனடி கண்ணம்மா கண்ணகி. அதே மாதிரி வந்து இவக்கு வந்து எத்தனை வந்து பாட்டுகள் இருக்குது. உன்னாக்க மேலேத்தி உன் புதுனத்தை கண்டேனடி கண்ணம்மா. அப்போ இதெல்லாம் வந்து கண்ணம்மாண்டு வார எல்லாம் வந்து கண்ணகி தான் வருது. அது வந்து தியானத்துக்கு உரியவ தான் இவ. அது குண்டலி வந்து எழுப்பாற்றவ தான் இவ. அப்போ இவக்கு வந்து கதை ஒன்று வந்து இருக்கு வந்து 7 குழந்தைகளோட தாயாருன்னு. அப்போ 7 குழந்தைகளோட தாயாருன்னு சொன்னால் இவக்கு பூஜை செய்கிறேன்னு சொன்னால் 7 தட்டு வைக்கணும், 27 வெத்தில வைக்கணும், 27 பாக்கு வைக்கணும். அப்போ 27ன்னு சொன்னால் 27 ஒத்தையாக்குனா 9. அப்போ 27 4 பேருக்குன்னா 108. அதில் சைவர் எடுத்தால் அதுலேயும் வந்து 8 3 9. அப்போ 8 3 அப்போ 18 புராணமும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து கண்ணகியோட வரலாறு தான் இருக்குது இதில். அப்போ கண்ணகி வந்து அந்த கதை ஒன்று தான் வந்து கட்டி, அதாவது வந்து கட்டி விட்றாங்கன்னு சொன்னால், இப்போ 7 குழந்தைகளோட தாயார் தான் கண்ணகி. அப்போ 7 குழந்தைகளோட தாயார்னு சொன்னால் இவருக்கு 7 குழந்தைகள் இருக்குது, கணவன் மனைவி. அப்போ 9 பேர் எல்லாரும் சேர்த்து. அப்போ 9 பேர் வந்து குடும்பத்தை வந்து பாரம் கூடு. அப்போ கண்ணகியோட வந்து இன்னொரு பேர் ஒன்று பத்தினி.
பத்தினின்ற பேர் வந்து கணவன் ஒரு கணவன் எடுத்தா அந்த கணவனோட சேர்த்து வாழ்றா. அதே மாதிரி குழந்தைகளும் பாதுகாக்கிறா. இவக்கு வந்து வறுமை கூட பசி. அதனால வந்து இவக்கு வந்து அந்த ஒரு கணவருக்கு வந்து ஒரு சலம்பை ஒன்று கொடுக்குறா வந்து வித்துட்டு வர சொல்லி. என்னது நான் வறுமை கஷ்டம், அதாவது வந்து பசி. அந்த பசிய அந்த வறுமையை நீக்கிறதுக்காக சலம்பை ஒன்று கொடுக்குறா, இதை கொண்டு போய் வித்துட்டு வாங்கண்டு. அப்போ வித்துட்டு வரக்குள்ள தான் இந்த அரசன் கிட்ட போயிட்டு இவர் வந்து அவப்படுறாரு. அவப்பட்டோன்னு வந்து அரசன் மனைவிட அந்த சலம்பை ஒன்று காணாமல் போகுது. அதே போல வந்து தான் இவங்க வந்து சொல்றாங்க இவர் தான் வந்து களவெடுத்தேன்னு. அப்ப அப்ப அவர்ட கழுத்து வெட்டுறாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அரசன் அண்டறுப்பான் தெய்வம் நின்றறுக்கும் என்று. அப்ப அரசன் வந்து அந்த விசாரிக்காம இப்ப இப்ப தப்பு செய்யறாரு. அதனால தான் சொல்றான் வந்து அரசன் அண்டறுப்பான் தெய்வம் நின்றறுக்கும் என்று. அப்ப அப்ப நம்ம எல்லாம் வந்து தப்பு செய்கிறோம். அதனால தான் இப்படி வந்து இந்த கதைகளோட வாழ்றபடியா இவங்க வந்து கதை ஒன்று கட்டி விடுறாங்க. அந்த மதுரை எரிச்சேன்னு தான் சொல்றாங்க, எரிக்கல்ல. அப்ப கண்ணகி வந்து அந்த அதே பிறகு தான் அந்த என்ன இவக்கு வந்து அந்த 7 குழந்தைகளுக்கு பாரம் கூடனால தான் அந்த வறுமைக்காகப்படுவாங்கன்னு போட்டு இதில் அதுதான் அந்த பாவங்க வந்து சொல்கிறே வந்து அந்த இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி வாழ்ந்தோம்னு சொன்னால் சனப்பெருக்கம் கூட ஆகக்குள்ள ஒரு குடும்பத்தில் வந்து 2-3 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு தான். குழந்தைகள் 2 இல்லாட்டி 3 அப்படி இருந்தால் தான் இந்த இந்த பூமி வந்து பாரம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி தான் தண்ணி மேலே வரும், பூமி கீழே போகும். அப்படி இல்லாட்டி பாரம் குறைஞ்சா தண்ணி உள்ளுக்கு போகும். ராவணன் கட்டின பாலத்தையும் காணலாம், கடலுக்குள்ளே இருக்கிற கோவிலையும் காணலாம். அப்போ இதை கூடுனால தான் இப்படி ஆகுதுன்னு போட்டு தான் பாபங்கா வந்து சொல்கிறாரு. இப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னால் இந்த அழிவு இந்த 5000 வருஷம் வரக்குள்ள இப்படி அழிவு வரும். அப்போ இதை வச்சு தான் வந்து பாபங்கா வந்து சொல்லிக்கிறாரு இத்தனை வருஷம் வந்து வரக்குள்ள இப்படி அழியும். இப்போ தெய்வங்களுக்கு வேணும், 4 வேதங்களுக்கும் வேணும். இப்போ இதை அழியாமல் பாதுகாக்கணும் என்று. அப்போ அழியாமல் பாதுகாக்கணும்னு சொன்னால் இப்போ மெஞ்ஞானம் வேணும்னு சொன்னால் இப்போ ஆனாண்ட சொல்லு படிக்கிறதுக்கும் மெஞ்ஞானம் வேணும். அதே மாதிரி 3 சுழி என்னென்னா படிக்கவும் மெஞ்ஞானம் வேணும். அப்போ கடைசியில் வந்து 2 சுழி என்னென்னா இருக்குது. அப்போ 2 சுழி என்னென்னு சொன்னால் அதை 3 சுழி என்னன்னா அந்த ஒளி கூட, 2 சுழி என்னன்னா வந்து ஒளி வந்து குறவு. அதாவது வந்து அது மெஞ்ஞானம் பெற்றாதான் அது சமாதின்றதை வந்து அடையலாம். சமாதின்னு சொன்னால் இப்போ ஜீவன் நீக்க சமாதி அடைகிறோம். ஜீவன் நிற்கன்னு சொன்னால் இப்போ இடகளை வேலை செய்து பிங்களை வேலை செய்து சுழுமுனை இருக்காது. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கடைசியில் வந்து அந்த நம்ம மெஞ்ஞானத்தோடு வாழ்ந்தோம்னு சொன்னால் சமாதி அடையலாம். அப்படி இல்லாட்டி மரணம் தான் அடையலாம் என்று போட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ மெஞ்ஞானம் முக்கியமாக வேணுமென்றாங்க. மெஞ்ஞானம் இப்போ எடுத்து வாழ்கிறன்னு சொன்னால் பெண்ணால் மட்டும்தான் முடியுமென்றாங்க. பெண்ணால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னால் ஒரு பெண்மகள் ஆண்மகன் இப்போ திருமணம் செய்தால் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று உருவாகினது இருப்பாடு 3 மாதத்துக்கு பிறகு இந்த குழந்தையோட இந்த தாய் வந்து பேசணும், நல்ல நல்ல வார்த்தைகள் பேசணும். அதே மாதிரி வந்து இது வந்து டாக்டர்மார்கிட்டே வந்து ஆலோசனைகள் கேட்கணும். இப்போ வந்து விஞ்ஞானம் வந்து வளர்ந்துருக்கு.
விஞ்ஞானத்துக்கிட்டேயும் ஆலோசனை கேட்கணும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு தாய் வந்து அந்த கர்ப்பத்தில் இருக்கக்குள்ள பேசக்குள்ள இந்த குழந்தைகள் வந்து அந்த நாடி நரம்பெல்லாம் வந்து சுருங்காது. அதாவது வந்து அந்த 12 புலன்கள் இருக்கு. இந்த புலன்கள் தான் வந்து முக்கியமான புலன்கள். அப்ப இந்த புலன்கள் வந்து தொப்புள் கொடி உறவுன்றாங்க. அப்ப தொப்புள் கொடியால தான் இந்த இந்த பேச்சுகள் போயிட்டு போகக்குள்ள இந்த அதிர்வுகள் வந்து சந்திக்குது. அதிர்வுகள் சந்திக்கக்குள்ள இந்த 12 அந்த புலன்களும் நல்ல வேலை செய்யுது. இந்த 12 புலன்களுக்குள்ள தான் இந்த ஆண் பாதி, பெண் பாதின்னு சொன்னா, ஆணுக்கு 9 புலன், பெண்ணுக்கு 9 புலன். 9 புலன் இதுன்னா 2 ஒன்று சேர்த்தா 18 வருது. அப்போ 9 9 இப்போ சேர்த்தா 18. அப்போ 18 புராணங்களும் இருக்கு. அப்போ இந்த இந்த 18 புராணங்கள் வந்து நல்ல வேலை செய்யுது. வேலை செஞ்சோடனே அதிர்வுகள் கூடுது. அதிர்வுகள் கூடுனோடனே இப்போ நரம்புகள் வந்து குழாய். அப்போ அந்த குழாய்க்குள்ளே வந்து அந்த சுருங்காமல் இருக்கிறதுக்கு தாய் வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் பேசணும், பஜனைகள் பாடணும். அப்போ பாடுனா தான் இந்த குழந்தை வந்து மெஞ்ஞானம் அந்த இடத்துல வந்து வளருது. இந்த உடம்பு நம்ம வந்து இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை வந்து வேட்டையாடுற குணமும் வாழுது, நல்ல குணமும் வாழுது. அப்போ வேட்டையாடுற குணம் வந்து அந்த நல்ல குணத்தை வாழ விடாது. வேட்டையாடுற குணத்தை வந்து அடியாலே கிள்ளி எறிகிறேன்னு சொன்னால் தாய் பேசணும். அப்போ தாய் பேசினா தான் வேட்டையாடுற குணம் போயிட்டு நல்ல குணத்தோடு வாழுது. அப்போ நல்ல குணத்தோடு வாழ்ந்தாதான் இந்த பாடங்களையும் வந்து படிக்கலாம். அப்போ அதுகளுக்கு தெரியும் எப்படி இந்த இதுகளை வந்து எடுத்து போகும்னு. இனி பிறவி எடுக்கிற குழந்தைகளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்து அதோட வாழ்க்கை வந்து அது அது பார்க்கும். அதுவும் வந்து அதுக்கு நம்ம வந்து விஞ்ஞானத்தை எடுத்து கொடுத்து அந்த குழந்தைகளும் குழந்தைய பிறத்தோன்னு தான் உண்மையான விஞ்ஞானம் அங்கனைக்கு வந்து சேருது என்று இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்போ இப்படி வாழ்ந்தாதான் இந்த அழிவு இல்லாமல் பாதுகாக்கலாம். இது போட்டு இப்போ எல்லாமே இப்போ 4 வேதங்களுக்கும் இந்த அழிவு இல்லாமல் பாதுகாக்கணும். அப்போ அழிவை சந்திக்காமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இப்போ இந்த இந்த பாவங்கா அங்கால போனால் இதுக்கு மேலே வந்து எழுதி வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு கதைகள் வந்து எழுதி வைக்கிற வந்து இப்படி. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை வந்து இவங்க வந்து சொல்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு புரியாது, நம்ம சொல்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கு புரியாது. அப்போ இது விஞ்ஞானம் இல்லாதனால தான் இவ்வளவு இப்போ வந்து இதாக இருக்குது. அப்போ தெய்வங்களுக்கு வேணும் வந்து எப்படி சரி இதை பாதுகாக்கணும். அப்படி கூடி கூடி போனால் நோய்கள் சரி வந்து அழிக்கத்தான் பார்க்கும். அப்போ அப்போ எப்படி சரி வந்து குறைக்கத்தான் பார்க்கும். அதுக்கு மேலே நம்மளே வந்து விஞ்ஞானத்தை எடுத்து அந்த கெட்ட குணத்தை ஒழிச்சாதான் நல்ல குணம் வாழுது. அப்போ நல்ல குணம் வாழ்ந்தால் தான் தெய்வங்கள் நின்று பேசும். அப்படி இல்லாது தெய்வங்கள் வந்து பேசாது. அடித்தாலும் அடியை வாங்கும், மேய்ச்சினாலும் மேய்ச்சி வாங்கும், கொலை செஞ்சால் மறைஞ்சி போகும். இதுதான் இது உடம்புக்குள்ளே தான் இருக்கு வந்து போர்ன்றது. அது நான் வந்து இதாக நான் சொல்கிறேன் அதை. அப்போ இந்த அதுக்கு மேலே வந்து இவர் நடராஜா, இந்த நடராஜாவுக்குள்ளே தான் இருக்கு 4 அந்த வேதங்களோட கதையை வந்து இதுக்குள்ளே தான் இருக்கு. அதை நான் தாரேன். அப்போ இதில் நல்ல நல்ல விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. அதுதான் நான் ஆஞ்சநேயர் வந்து அந்த கல்லை அந்த தண்ணியில் போட்டு மிதக்கிற காரணமும் அது வரலாறுல இருக்குது. அதே மாதிரி அந்த சஞ்சீவ மலையை எடுத்து போகிறது வரலாறுல இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த வரலாறுல இருக்கிறே தான் இப்போ நம்மளுக்கு வந்து சொல்லித்தாராங்க. அதுதான் நானும் வந்து இதாக கொண்டு வாரேன், சொல்லி கொண்டு வாரேன். அப்போ இதை நம்ம வந்து எப்படி சரி பாதுகாக்கணும்னு தான் நானும் வந்து இப்போ வந்து இவங்க இப்போ என்ன இப்போ விட்றாங்கல்ல இப்போ சொல்லுவேன்ட்டு அதுதான் நானும் வந்து எனக்கு பேசவே மேலாது. இப்போ திக்கி சரி நான் அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இதை நன்றி, வணக்கம்.